Hi friends, welcome to Sankari'scookery. இன்னைக்கு வந்து அரைமுடி தேங்காயில ரெண்டே பொருள் வச்சு ரெண்டு விதமான தேங்காய் பருப்பி செய்ய போறோம். அதுக்கு பாருங்க நான் தேங்காய் உடைச்சு ஒரு அரைமுடி எடுத்து அதை ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். பாதியை வந்து ஜார்ல போட்டு துருவன மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். பாதியை வந்து பீட்ரூட் சீவர கட்டையில வந்து சீவி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளத்துல செய்யற தேங்காய் பருப்பி பார்த்துருவோம். வெள்ளத்துல வந்து தூசு ஏதாவது இருக்குன்னு சொல்லி சும்மா கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி வடிகட்டி வந்து அதை ஊத்திட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் வந்து லைட்டா வறுத்துக்கணும். வறுக்காமையும் செய்யலாம், பட் வறுத்து செஞ்சா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வந்து அடிப்பிடிக்காம செய்யணும். வறுக்கிறது வந்து அடிப்பிடிக்காம வறுக்கணும், இல்லைனா வந்து அந்த தீய வர மாதிரி வந்துடும். சும்மா ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வெள்ளத்தோட சாரை வந்துட்டு பாருங்க வடிகட்டி எடுத்துட்டு பாவு காய்ச்சிடலாம். பாவு காய்ச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் வந்துட்டு கைவிடாமல் அப்படி கிண்டி விட்டோம்னா பாவு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் எடுத்து போட்டுடலாம். தேங்காய் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் இறக்கிட்டோம்னா போதும். ஏன்னா வந்து இது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்து நமக்கு வந்து கெட்டியாகிடும். இதை வந்து ஒரு பிளேட்டில் ஆயிலோ இல்லை நெய்யோ வந்து தடவி எடுத்து பட்டர் ஷீட் கூட வச்சு தடவிக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டு லெவல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து வெல்லம் போட்ட தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பீட்ரூட் சீவிர கட்டையில் வந்து தேங்காய் வந்து சீவிக்கிறேன். சீவிட்டு இதையும் வந்து லேசாக ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும், அதுக்கு மாதிரி தேவையில்லை. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு திரும்ப அதே பாத்திரத்தில் வந்து ஒரு கைப்பிடி தான் அந்த தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதே கைப்பிடி அளவுக்கு வந்து சர்க்கரை, கொஞ்சோண்டு தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி தான். தண்ணியை போட்டுட்டு வந்து வெல்லம் பாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டோம்னா வந்து பாவு கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் வந்து தேங்காய் வள்ளி இதில் போட்டுட்டோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், உடனே கெட்டியாகிடும். அதே மாதிரி தான் பாத்திரத்தில் வந்து நெய்யோ இல்லை வந்து எண்ணெயோ வந்து தடவி விட்டுட்டு இந்த தேங்காய் எடுத்து வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 hour கழிச்சு கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பாவோ ஸ்கொயர் ஷேப்பாவோ எப்படி வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா வந்து தேங்காய் பருப்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏலக்காய் வந்து ரெண்டுக்குமே சேர்க்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் வந்து சேர்க்கல, சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் வேணும்னா கூட நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இது செஞ்சுட்டு இருக்க இந்த சக்கரை பாகு ரெடியாக வர மத்தியில் வந்து பசங்களுக்கு வந்து சரி குச்சி மிட்டாய் செஞ்சு தரலாமே, இந்த சக்கரை பாகு வந்து காஞ்சி போச்சுன்னா இதுதானே வந்து குச்சி மிட்டாய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே என் ஹஸ்பண்ட் கொண்டு பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று போட்டுட்டேன். அடிப்பிடிக்காமல் வந்து தேங்காய் வறுக்கும் போதே வந்து லேசாக அடிப்பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. பாத்திரம் வந்து நான்ஸ்டிக் தவா இருந்தால் பெட்டர், இல்லைனா கெட்டி பாத்திரம் இருந்தால் ஓகே. அந்த 2 தேங்காய் பருப்பி செய்யறதுக்குமே வெறும் அரைமுடி தேங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். அரைமுடி தேங்காய் எடுத்து அதை வந்து கால் பிரித்து தான் வந்து பாதி வெல்லம் போட்டு பாதி சக்கரை போட்டு 2 விதமாக தேங்காய் பருப்பு. எனக்கு 2 சேர்த்து மொத்தமாக 10 பீஸ் கிடச்சிச்சு. இந்த சக்கரை போட்டு பண்ண பருப்பியில் வந்து ஒரு 5 கிடச்சிச்சு, வெல்லம் போட்டு பண்ண பருப்பிலையும் அதேமாதிரி 5 கிடச்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது சேனல் தான், சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நான் சக்கரை போட்டு பண்ண இந்த தேங்காய் பருப்பியை சதுரமாகவும் வெல்லம் போட்டு பண்ண தேங்காய் பருப்பியை ரவுண்டாகவும் கட் பண்ணி என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். பண்ண ஒரு 1/2 மணி நேரத்துலேயே காலி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அந்த வெல்லம் போட்டு பண்ணுற தேங்காய் பருப்பியை வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணி எடுத்துட்டோம்னா அதுதான் கமரக்கட்டு. உருட்டி எடுத்து இப்படி தட்டி அமுக்கி விட்டுட்டோம்னா அதுதான் கமரக்கட்டு ரெடி.